அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஒரு பாடல் எல்லாரும் எழுந்து நின்று பாடலாம். உங்கள் ஊழியம் நான் ஏன் கலங்கணும். எல்லாரும் விசுவாசமாக பாடும். உங்கள் ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய எல்லாரும் உட்கார்ந்துக்கோங்க. ஆண்டவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நம்மை நடத்தி செல்கிற விதமே அற்புதம் தான். ஆமென். அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்களாம் இருக்கீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறத விட நினைக்கிறேன். ஆமென். உங்களுக்கு தெரியும், விசுவாசி தவறாக நினைக்க வேண்டாம், இருப்பீங்க. கர்த்தர் வர. அதே போல் வேதாகமத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு அநேக அடையாளங்களும் சொல்லியிருக்கிறார். அநேக அடையாளங்கள் உண்டு. ஸோ எடுத்துக்கொண்ட ஆண்டவருடைய பிறப்பு, அவருடைய வருகை, இன்னும் உலகத்தின் முடிவு வரைக்கும் நமக்கு வேதாகமத்தில் அடையாளங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் சில காரியங்களை மாத்திரம் நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென். ஆண்டவருடைய பிறப்பு குறித்து பார்க்கும் பொழுது லூக்கா 2வது அதிகாரம் 11-12 வசனத்தில் பார்க்கும் பொழுது தூதனானவர் மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நற்செய்தி அறிவிக்கும் போது இதோ உங்களுக்கு, இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்கிற ஒரு வார்த்தையை அதில் பார்க்க முடியும். எடுத்தவங்க வாசிங்க. இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றால், இதுவே உங்களுக்கு அடையாளம். தூதனானவர் சொல்லும் பொழுது இதுதான் உங்களுக்கு அடையாளம். இப்போ சாஸ்திரிகள் கிழக்கு தேசத்திலிருந்து வராங்க. ஏரோது அரண்மனைக்கு வந்தாச்சு. வந்து அங்கே சொல்லுகிற ஒரு விஷயம், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அவர்களுக்கு பாதை காட்டின நட்சத்திரம் அவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. அங்கே வந்து கேட்குறாங்க, அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். இன்னும் பார்க்கும் பொழுது யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அடுத்தவங்க வாசிங்க. யோவான் 1:32-33 வாசிங்க. இடத்துல பார்க்கும்பொழுது யோவான் சாட்சி சொல்லும் பொழுது சொல்கிறாரு, நானும் இவரை அறியாது இருந்தேன், எனக்கு இவரை தெரியாது, அறியாது இருந்தேன். ஆனால் அந்த இடத்துல சொல்கிறாரு, ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ. ஒரு அடையாளம், ஒரு அடையாளம் இருந்தது. இப்போ இயேசுவிடம் வந்து சீசர்கள் வந்து கேட்குறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஏன் இன்றைக்கு நம்ம இந்த அடையாளத்தை குறித்து பேசுகிறோம், பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்லும்.
மத்தேயு 24வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். இப்போ ஆண்டவர் அநேக சம்பவங்களை சொன்னார். இதெல்லாம் சம்பவிக்கும், இதெல்லாம் அடையாளம், இதெல்லாம் சம்பவிக்கும் எடுத்து சொல்லிக்கொண்டே போகிறார். இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாசித்து அதை தியானிச்சிருப்பீங்க. ஆண்டவர் இப்படி அநேக காரியங்களை சொல்லி கொண்டு போனார். நமக்கு ஒன்று தெரியும், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினதையும் நிறைவேறி கொண்டிருக்கிறதையும் நிறைவேற போகிறதையும் நம்ம வாசித்திருக்கிறோம், கண்ணால் பார்த்துருக்குறோம், காதால் கேட்டிருக்கிறோம். ஆமென். ஒன்று மாத்திரம் நினைவு கொள்ள வேண்டும், அவருடைய வருகை மிக மிக சமீபம். எந்த நாள், எந்த வருஷம், எந்த நேரங்கிறது தான் தெரியாது. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் அடையாளம் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் சம்பவிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அத்தி மரத்தினாலே ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதை எடுத்து அவங்க வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 32, 33வது வசனம் வாசிங்க. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இதில் ஏன் இன்றைக்கு அநேக தெய்வ பிள்ளைகள் அநேகர் இப்போ ஆண்டவருடைய வருகையை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க, எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. எதற்காக? ஒரு எச்சரிப்பு. நமக்கு மறுபடியும் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் சத்தம் நமக்கு தொனித்து கொண்டே இருக்கிறது. ஏன் ஆண்டவர் சொன்னார், நோவாவுடைய காலத்தில் எப்படி நடந்ததோ, ஏன் நோவாவுடைய காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? ஒரு உணர்வுள்ள இருதயம் இல்லை. நோவா எத்தனை முறை ஆண்டவரை குறித்து சொல்லியிருப்பாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் நீதிமான், அவர் நீதியை செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அதனால தான் கர்த்தருடைய கிருபை அவர் மேலே இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த நோவாவுடைய காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலையும் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா உணர்வு இல்லாதவர்களாக இருந்தார்கள். பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். எல்லா இந்த உலகத்தில் இப்போ நம்ம பார்க்குற எல்லா காரியமும் அப்பவும் இருந்தது. இது கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா நமக்கு ஒரு இருதயம், உணர்வுள்ள இருதயம் இருக்கணும், மறந்துடக்கூடாது. ஒரு வருவார் என்கிற அவர் பார்க்கிறார், அவருக்கு நிச்சயமாக வருவார் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா ராஜா சொல்லிட்டு போனார். ஆண்டவர் சொல்லும் பொழுது வெளிப்பாட்டில் 3:11 வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அதை எடுத்தவங்க வாசிங்க மறுபடியும். உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு. நமக்கு கொடுத்த கிரீடத்தை எந்த சூழ்நிலையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அல்லது விற்று போடக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனத்தை இழந்துடக்கூடாது. இந்த பாவத்திற்கோ, உலகத்தில் உள்ள ஆசைகளுக்கோ, அல்லது உலகத்தில் உள்ள மாயைகளுக்கோ, இச்சைகளுக்கோ, பொருளாதார பணத்துக்கோ, எதுக்குமே கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை இழந்துடக்கூடாது. ஏன்னா அவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறதுங்கிற ஒரு எச்சரிப்பு எதற்குன்னா, நம்ம ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார். நமக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? உலகத்திலிருந்து ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். ஆனால் உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், நமக்குள்ள உலகம் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு அடையாளம் நாம் தான், நமக்கு தான் தெரியும். நமக்குள்ள உலகம் இருக்குமானா அவர் வரும்போது நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஆண்டவர் சொன்னார் வெளிப்பாடில் 22:12 பார்க்கும்பொழுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் எதுக்கு வராராம்? நம்மளை அழைத்து கொண்டு போக வராரு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கூட இருக்கும்படி அவர் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. 22:11 ஆண்டவர் சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக. ஆண்டவர் விட்டுட்டாரு, எல்லாத்துக்கும் விட்டுட்டார். நம்மளை அழைத்த தேவன் இவர் தான் இரட்சகர் என்று நமக்கு தெரியும்.
அவரால் அல்லாமல் பரலோகம் போக முடியாது, எல்லாமே நமக்கு தெரியும். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். ஆனால் அந்த உலகத்தில் நம்ம இஷ்டப்படி வாழ முடியுமா? முடியும். ஆண்டவர் ஒரு காரியத்தை மட்டும் வச்சிட்டாரு. என்ன அப்படின்னா, அவர் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நாம் அவர் என்னெல்லாம் விரும்புகிறாரோ அதன்படி நடக்கணும். அவர் விரும்பாதபடியும் நடக்க முடியும். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிட்டாரு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், விட்டுட்டார். அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதில் நம்ம எந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிறோம்? நம்மளுக்கு ஒரு உணர்வு உள்ள இருதயம் வேணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த அடையாளங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. நோவாவுடைய காலத்தில் ஜனங்கள் வந்து அந்த நோவாவுடைய காலத்தில் பார்க்கும் பொழுது, இன்னும் பார்க்கும் பொழுது, தேவன் மனிதர்களை படைத்ததுக்கு மனஸ்தாபப்பட்டாருன்னு சொல்கிறார். ஏன்னா அந்த காலகட்டங்களில் அவ்வளோ ஆண்டவர் பார்க்க முடியாத காரியங்கள்லாம் இருந்துச்சு, அருவருப்புகள் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்ன ஒரு அடையாளம் நோவாவுடைய காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும். ஏன்னா அப்போ இருந்த எப்படி ஜனங்கள் இருந்தாங்களோ அப்படியே இப்போவும் எல்லாமே இருக்குது. ஆண்டவர் வருகை மிக சமீபம். ஆமென். ஒரு காரியத்தை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன், கேட்க விரும்புகிறேன். இப்போ நம்ம எல்லாரும் வேலை தானே பார்க்குறோம். அவங்கவுங்க உங்களுக்கு தெரிந்த வேலையை, நீங்கள் படித்த வேலையை பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஆனால் எல்லோரும் வேலை தானே பார்க்குறோம். ஒரு கம்பெனியில் நம்ம வேலை பார்க்குறோன்னா அந்த கம்பெனியில் நம்மளை வச்சு அவங்களுக்கு வருமானம் வந்தால் தானே அந்த வேலையில் வைப்பாங்க, இல்லையா? எவ்வளோ தான் நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம், நான் நல்லவங்களாக இருக்குன்னா, கம்பெனியை பொறுத்தவரையும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தம் அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்களுக்கு நம்மளை வைத்து வருமானம் வந்தால் கம்பெனியில் வைப்பாங்க. நம்மளை வச்சு வருமானம் இல்லைன்னா அந்த கம்பெனியில் வச்சு அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லைல்ல. இப்போ நான் நல்லவன், ஒரு பாவம் இல்லை அப்படிங்கிறதுனால என்னை உட்கார வச்சு சம்பளம் கொடுப்பாங்களா? இது உலகத்தில் தனிப்பட்ட அவனுடைய வாழ்க்கை கம்பெனிக்கு தேவை கிடையாது. தவறு செய்தால் அது வெளியே மற்ற டிபார்ட்மெண்ட் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் கம்பெனியை பொறுத்தவரையும் நமக்கு அவங்களுக்கு பிரயோஜனம் இருந்தால் மட்டும்தான் உள்ள வேலை, இல்லைன்னா வேலை இல்லை. எவ்வளோதான் நல்லவங்களாக இருந்தாலும் கம்பெனி உட்கார வச்சு சம்பளம் கொடுக்காது. ஆனால் இப்போது நமக்கு வேலைக்கு கர்த்தர் வேணும், குடும்பத்தை நடத்த கர்த்தர் வேணும், உணவுக்கு கர்த்தர் வேணும், சுகத்திற்கு கர்த்தர் வேணும். நான் சொல்கிற தவறா? அதானே உண்மை. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் வேணும் இல்லை? கர்த்தரை வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் விரும்புகிற ரெண்டே காரியம். ஒன்று என்னன்னா, நம்ம அவருடைய பிள்ளையாக பரிசுத்தமாக இருக்கணும். ஒன்று. இன்னொன்று, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகம் முழுவதும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள். அந்த ஒரு இதில் நான் இருப்பேன். ஆனால் அந்த ஆண்டவர் சொன்ன கடைசி அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நிச்சயமாகவே வேதனைப்படுவாரா பட மாட்டாரா? ஒரு இது ஓகே. ஆனால் எல்லாமே நான் பரிசுத்தமாக இருப்பேன், எல்லாத்துலேயும் நான் கரெக்டாக இருப்பேன். ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படியாமல் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையாக ஜீவிக்க முடியாது. நான் அவர் எதிர்பார்க்கிற ஒரு விருப்பம் என்னென்னா, உலகம் நம்ம எப்படி ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டோமோ, நம்ம எப்படி அந்த கர்த்தருக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷத்துக்குள்ளே இருக்கிறோமோ அப்படி எல்லா ஜனங்களும் வரணும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. யாருமே நரகம் போகக்கூடாது. ஆனால் அந்த ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால், அவர் எல்லாவற்றுக்கும் அவர் நமக்கு வேணும். ஆனால் அவர் சொன்னதை செய்ய மாட்டேங்கும் பொழுது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம். கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். உணர்வு இல்லாத ஒரு இருதயம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா உலகம் சுற்றி நம்ம பார்க்க முடியும். உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது. ஆண்டவர் சொன்ன அடையாளம் நம்ம காலகட்டங்கள்லேயே எவ்வளவோ பார்த்துட்டோம், இல்லையா? இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்த காலங்கள்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் நடக்குங்கிற சத்திய வேதம் சொல்லப்பட்டது எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமாவா இல்லையா? என்ன நான் ஏதோ கதை சொல்கிற மாதிரி இருக்குது, இல்லையா? நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம் எவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் கூட நடக்காமல் போகலை. தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நிறைவேறி கொண்டே வருகிறது. நமக்கு இந்த உணர்வுள்ள இருதயம் இல்லை அப்படின்னு சொன்னால், நோவாவுடைய காலத்தில் வாரி கொண்டு அந்த வசனம் கூட வாசித்துருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 37லிருந்து தொடர்ச்சி வாசிங்க 39 வரையும். நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள்.
அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலையும் நடக்கும். எப்படி எனில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலேயும் நடக்கும். நம்ம உணராமல் இருந்துடக்கூடாது. இப்போ மனுஷகுமாரன் வரும் காலத்திலையும் ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலையும் நடக்கும். பார்வோனுக்கு இருதயம் கடினப்பட்டது. ஏன்னா அவருடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். ஏன்னா எல்லாருடைய இருதயத்தையும் பார்க்கிறவர் நம்ம தேவன். அப்படி இருக்கும்போது பார்வோனுடைய இருதயம் ஏன் கடினப்பட்டது? அவன் இருதயம் ஒத்துழைக்கலை. காயினுடைய இருதயம் பாருங்களேன், ஆண்டவர் எச்சரித்தார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யலைன்னா பாவம் வாசப்படியில் வந்து படுத்திருக்கோம். காயினுடைய இருதயத்தை பாருங்கள், ஆண்டவர் எச்சரித்தும் அவன் நன்மை செய்ய ஏதுவான இருதயம் இல்லை. இருதயம் கடினப்பட்டது, சகோதரனை கொலை செய்தார். நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குது? நம்மளுடைய இருதயம் கடைசி காலகட்டங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு நம்மளுடைய இருதயம் அந்த நோவாவுடைய காலத்தில் இருந்தது போல இருக்கிறதா? அல்லது அவர் வருவார், எஜமான் வருவார், ஒரு கம்பெனியில் நம்ம வைத்து வருமானம் வந்தால் தான் அந்த கம்பெனியில் வைப்பாங்க. அதுமாரி நம்மளை இந்த ஆண்டவர் படைத்து இந்த உலகத்தில் நம்மளை வேறு பிரித்து வைத்திருக்கிறது ஒரு நோக்கம் உண்டு, ஒரு தரிசனம், அவருடைய ஒரு தரிசனம் உண்டு. இல்லை, ஏதோ ஒரு நோக்கத்தில் தானே அவர் அழைத்து இருக்கிறாரு. அதை நம்மள்கிட்ட கணக்கு கேட்பார்ல, கொடுத்து தானே ஆகணும். இல்லை ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக இருந்தேன், நான் சபைக்கு போனேன், நான் காணிக்க கொடுத்தேன், எல்லாமே நான் செய்தேன், ஆனால் ஊழியம் என்ன குறித்து யார்கிட்டையா போய் சொன்னேன்? ஆண்டவர் கேட்பார்ல. ஆண்டவர் வசனமே இருக்குது, என்னை குறித்து அறிக்கை பண்ணுகிறவன் நானும் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வரும்போது அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்னை மறுதளிக்கிறவன் எவனோ? இப்போ நம்ம மறுதளிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது யாரோ நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா? இல்லை இல்லை, நான் இயேசு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது மட்டும் மறுதளிப்பு இல்லை. ஊழியம் செய்யாமல் இருந்தாலே மறுதளிப்பு தான். ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும் பொழுது ஊழியம் செய்யலைன்னு சொன்னாலே அது ஒரு மறுதளிப்பு. ஏன்னா அழைத்த நோக்கமே அதுதான். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்து இரத்தத்தினால கழுவி அவர் பிள்ளையாய் கொண்டு வந்து வைத்ததுக்கு ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, அவருடைய ஊழியத்தை செய்யணும். இன்றைக்கு ஒரு சபைக்குள்ளே வந்துட்டோம், 1 வருஷம் ஆகுது, சரி ஓகே, 1 வருஷம் ஆகுது, ஓகே, 1 வருஷம் தாண்டியும் நான் ஊழியம் செய்யலை அப்படிங்கும் பொழுது வேதனைக்குள்ள ஒரு காரியம். நம்ம கர்த்தருடைய அழைப்பு, அவருடைய தரிசனத்தை இழந்துடக்கூடாது. நீங்கள் இன்னும் பார்ப்போமானா கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு தரிசனங்களை கொடுத்துருக்கிறார். அவர் ஒரு எதிர்பார்ப்போடைய தானே நம்மளை அழைத்தார். நீங்கள் சிம்சோனை குறித்து பார்க்க முடியும், ஒரு தரிசனம், கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் கண்ணுனால என்னாச்சு? கர்த்தர் எதிர்பார்த்த தரிசனத்தை விட்டு விலகி போக ஆரம்பிச்சு. இன்னைக்கு நம்மளுடைய கண் கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற தரிசனத்திற்கு இடையூறாக இருக்கா? அல்லது நம்ம சிந்தை, நம்ம செயல்? நீங்கள் நியாயாதிபதிகள் எடுங்க, நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தில் 5 வாசிங்களேன், 5, 6, 7 வாசிங்க வசனம். நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இதுதான் தேவனுடைய தரிசனம். அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவனார், ஆவியானவர் இருந்தார், எல்லாமே நமக்கு தெரியும். நீங்கள் அப்படி, ஆனால் அப்படியே நீங்கள் 14வது அதிகாரம் வரும்பொழுது கண்ணு மயங்குது, ஒரு பெண்ணு மேலே மயங்குது. இன்றைக்கி வாலிபர்கள் இதில் அதிகமாக இருக்கீங்க. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை ஒரு சின்ன ஒரு அற்ப காரியத்துக்கு இழந்துடக்கூடாது. எப்படியாச்சும் பிசாசானவன் திசை திருப்புவதற்கு யார் எந்த காரியத்தில் வீக்காக இருக்கான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி நம்ம வெளி ஓட்டமாக பார்க்கும் பொழுது நம்ம பரிசுத்தவான்கள் போல் தெரியலாம். ஆனால் ஒவ்வொரு ஆட்களுக்கு உங்களுக்குள்ளே தான் தெரியும். இப்போ எனக்குள்ளே தான் தெரியும் எதில் நான் விழுவேன்னு பிசாசுக்கும் தெரியும். இப்போ
இப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தை 14வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அதனை கொஞ்சம் வாசிங்களேன். ஒரு 2-3 வசனம் வாசிங்க. 14வது அதிகாரம். திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரனின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் இல்லை, இந்த பார்க்கும்பொழுது இந்த 14வது அதிகாரத்தில் ஒரு பெண்ணு மேலே மயக்கம். சரி, இதெல்லாம் நடந்தாலும் அடுத்தது ஒன்று என்ன அப்படின்னா, போகும் வழியில் ஒரு சிங்கத்தை அவர் கொன்று போடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் வந்ததுனால கொன்று போடுகிறார். மீண்டும் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த செத்துப்போன சிங்கத்தை பார்ப்பதற்கு மீண்டும் திரும்புகிறார். இன்றைக்கி உலகத்தை விட்டு நம்ம வேறு பிரிக்கப்பட்ட நாம், கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வாழ்கிற நாம், ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்கிற நாம், விட்டு போனதை மீண்டும் திரும்பி போய் பார்த்தா இனிக்கும் தெரியுமா? திரும்பி பார்க்க போய் அங்கே ஒரு விளைவு வந்துருச்சு. என்ன தெரியுமா? அதில் என்ன இருந்துச்சு? தேன் இருந்துச்சு. இப்போ நம்ம விட்டு போனதை மீண்டும் சரி இந்த ஒரு டைம் அப்படின்னு நீங்கள் கால் எடுத்து வச்சிங்கன்னா இனிக்கும். அதோடு முடிஞ்சிச்சு வாழ்க்கை. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனை விட்டு அசுத்தாவி புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி செல்வேன் என்று அது வந்து பார்க்கும் பொழுது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கதை கண்டு திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும். ஒரு மனுஷன் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற ஆரம்பிச்சாச்சு, கர்த்தருடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா பிசாசுக்கு உள்ள இடம் கிடையாது. அது போயிடும். அது போயிட்டு உள்ளே வர முடியாமல், ஏன்னா திரும்பி வந்து பார்க்கும் பொழுது பெருக்கி ஜோடிக்கப்பட்டு அது நல்ல பரிசுத்தமாக இருக்கும் பொழுது உள்ளே வர முடியாது. அப்போ அதோடைய வேலை என்ன? இவனை எப்படி விழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரியும். அது போய் என்ன செய்யுது? வேறு 7 ஆவிகளை கூட்டி கொண்டு உள்ளே புகுந்துடும். அப்போ தான் வந்து விட்டு போன பாவத்தை நம்மளுக்கு தூண்டுவான். அது நீங்கள் ஒருவேளை குடிப்பழக்கமாக இருக்கலாம். நீங்கள் குடிக்காட்டினாலும் யாராச்சும் வந்து உங்களை கூப்பிடுவாங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் சரி இந்த ஒரு டைம் போயிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருமே, முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்படியே எத்தனை பேர் விழுந்தவங்க உண்டு. நான் குடிப்பழக்கத்தை மட்டும் சொல்லலை, உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் தான் சொல்கிறேன். ஒரு டைம் தானே ஆண்டவர் மன்னிச்சிருவார். துணிகரத்துக்கு என்றைக்குமே ஆண்டவர் விட்டு கொடுத்துருவார். ஏன்னா யூதாசை குறித்தும் பேதுருவை குறித்தும் நமக்கு நல்லாவே தெரியும். 2 பேரும் பண்ணினது பார்க்கும் பொழுது வேறு தவறு மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்களேன் யூதாசு எனக்கு தெரியும்னு சொல்லி காட்டி கொடுத்தாரு, பேதுரு எனக்கு தெரியாது என்று மறுதளித்தார். இந்த 2 பேரும் செய்த தவறு என்னென்னா, காட்டி கொடுத்தா 30 அவங்களுக்கு வெகுமதி கிடைக்கிது, அதை வச்சு உலகத்தில் சந்தோஷமாக இருக்கலாம்னு யூதாஸ் நினச்சான். இவர் நாம் தெரியும் சொன்னால் இவரு கூட நம்மளையும் சேர்த்து சிலுவையில் அடிச்சிருவாங்க, உலகத்தை விட்டு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு சொல்லி மறுதளிச்சார். ஆனால் பார்க்கும்பொழுது 2 பேரும் ஆனால் மனம் திரும்பினதும் 2 பேரும் அவர் மனம் கசிந்து அழுது கர்த்தர் சமூகத்துக்கு வந்துட்டார். இவர் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சமூகத்துக்கு வரல, இவர் தன்னை தானே நியாயம் தீர்த்து கொண்டார். ஆனால் வந்திருந்தாலும் தேவன் மன்னித்திருப்பார், சுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, துணிகரமாக ஒரு காரியத்தை நம்ம செய்ய நினைக்கும் பொழுது நினைத்தாலே ஆண்டவர் வந்து நீ செய்கிறத சீக்கிரம் செய்யும் தான் சொல்லுவாரே தவிர தடுக்க மாட்டார். ஏன்னா அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்காரு. நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் எதுக்குங்க நமக்கு கொடுத்துருக்காரு? சத்திய ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படி, அவர் நியாயத்தை குறித்து நீதி தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்து நம்மளை நடத்து. எடுதுங்க நீ யோவான் 16வது அதிகாரம், அதில் அந்த வசனம் எடுங்க பிரதர், தெரியுமா? 16வது அதிகாரத்தில் இருக்குது. எத்தனாவது வசனம் பிரதர் சொல்லிடுங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். இந்த சத்திய ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்துவ பிள்ளையாய் வாழக்கூடிய
ஒரு சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியும். இன்றைக்கு சில பேர்த்திட்ட கேட்கும் பொழுது, ஆவியானவர் நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன்னா எனக்கே தெரியல அப்படின்னாங்க. ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய காரியத்தில் உள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவர். ஆனால் ஊழியத்துக்கு போகணுன்னு கூப்பிடும் பொழுது, இல்லை நாளைக்கு போயிடலாம், அடுத்த வாரம் போய்க்கிடலாம், அல்லது காலையில் ஜெபம் பண்ணும் பொழுது, இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எந்திக்கலாம், இப்படிலாம் பேசுதுன்னா பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. தெரிஞ்சுக்கோங்க, உள்ளேருந்து வேற ஒரு ஆவி பேசிக்கொண்டே இருக்குது. என்றைக்குமே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்றைக்குமே தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, தேவனுடைய பிள்ளையை வாழ்வதற்கு அவர் ஏவி கொண்டே இருக்கிறவர். ஒரு நிமிஷம் கூட டைம் கிடைக்குதுன்னா அந்த நேரத்துலையும் ஏதாச்சும் வசனத்தை வாசிக்கணும் அல்லது எதுக்காச்சும் ஜெபிக்கணும், பாரம் கொடுத்து கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்க, பெறலைங்கிறத இதுதான் ஒரு அடையாளம். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தீங்கன்னா சும்மா ரூமில் இருக்க முடியாது. கிடைக்கிற நேரத்தை எப்படியாச்சும் சுவிசேஷம் சொல்லிடணும், ஒரு ஆத்மாவுக்காக சொல்லிடணும்னு சொல்லிட்டு உங்கள் வாஞ்ச துடிக்கும், உங்கள் இருதயம் துடிக்கும். ஆனால் இது செய்யலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், செய்யலைன்னா இது நம்ம செய்யலை அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இல்லை, வேற ஒரு ஆவி இருக்குது. நம்மளே ஏமாற்றி கொண்டே இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை பண்ணுவார். நம்ம விட வேண்டியதில் விட்டுட்டு கடைசி காலமாக இருக்கிறதுனால கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் மறுபடியும் கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால எப்போ வருவார்னு தெரியாது. வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் வேறு வாய்ப்பும் கிடையாது. நோவுடைய காலத்தில் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளலை, நோவுடைய குடும்பம் ஏற்றுக்கொண்டது. நோவா நிமித்தம் 8 பேர் மட்டும் பார்க்குறோம் பேழைக்குள்ளே பிரவேசித்தாங்க, இது எல்லாரும் ஜலப்பிரளயத்தினால வாரி கொண்டு போகலாம். நம்மளும் அப்படி அவருடைய வருகையில் கைவிடப்பட்டுறக்கூடாது. கைவிடப்பட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது. இருக்கும் பொழுதே அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நம்ம என்னெல்லாம் விடணுமோ எல்லா காரியத்தையும் விட்டு, ஆண்டவரே உமக்கே அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன், என்னை வழி நடத்துங்க, நான் விட்டு வந்த பாதைக்கு மறுபடியும் திரும்பாதபடிக்கு, அப்படி திரும்பினா அதில் விழுந்தோம். இதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம பார்த்தோம். சிம்சோன் அங்கே தீட்டானதை தொடக்கூடாது, ஆனால் அங்கே போய் பார்த்து தேன் இருந்துச்சு. பிசாசவன் சில காரியத்தை, நம்ம விட்ட காரியத்தை தேன் போல் மறுபடியும் கொடுப்பான். ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா இனிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டான்னா அப்புறம் எந்திக்க முடியாது. அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கு சம்பவிக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நம்ம என்னெல்லாம் மறைமுகமாக பண்ணி கொண்டு இருக்கிறோமோ எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்மளுக்கு ஒரு நாள் அவர் முன்பதாக நிற்கணும். என்ன சொல்லி நிற்போம், எப்படி நிற்போம்? ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணவர்களாக இருந்தால் தைரியமாக நிற்கலாம், பரிசுத்தமாக வாழ்ந்தால் தைரியமாக இருக்கலாம். பாவம் நமக்கு இராதபடிக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறதுனால, ஒருவேளை நம்ம காலத்தில் இருக்கலாம், இல்லை அடுத்த காலத்தில் இருக்கலாம், எப்போனாலும் இருக்கலாம், எந்த நேரனாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. விளிம்பில் இருக்கிறோம், அது மட்டும் நமக்கு தெரிகிறது. ஏன்னா ஆண்டவர் அடையாளம் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் சம்பவிக்கும் பொழுது நான் வாசல் அருகே வந்திருக்கேன்னு சொல்லி உணர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு. புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமீன். ஒரு விஷயம் கூட நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறத விட நினைக்கிறேன்னு சொன்னேன். அடுத்த டைம் விசுவாசிக்கிறேன்னு சொல்லத்தக்க, நம்ம எல்லாரும் சொல்லத்தக்க மாறுவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமீன்.